Hakuna Matata. ஹாய். நேற்று நைட்டு தூக்கம் வராமல் யோசிக்கும் போது தான் ஒரு ஐடியா வந்தது. சரி, யூடியூப் கண்டென்ட்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் வீடியோ போடலை. ரொம்ப நாள் இல்லை, நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்ததே கொஞ்ச நாள் தான் ஆகுது. சரி, என்ன வீடியோ போடலாம்? சரி, பாட்டு பாடினா கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டு போது பாயும் மின்சாரமே. டிடிவி கணேஷை விட கொடூரமாக இருக்குது ஆக்டிங். அதை சட்டத்தை பற்றி எங்ககிட்டே பேசுறியா? சாரி இவரான என்ன திறமை இருக்குன்னு யோசித்தேன். காலேஜில் ஃபைனல் இயருக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸில் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் கடை போட்டுருந்தோம். பஜ்ஜி கடை, சமோசா கடைன்ட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட், அப்புறம் டெய்லியும் சமைக்கிறது, இதெல்லாம் வச்சு சரி சண்டே எதாவது சமைச்சு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. சிக்கன் செய்யலாம், ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சிக்கன் வந்து வெங்காயம் தக்காளி இல்லாமல் எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோஸ் ஆன்டிஸ் அண்டு பேச்சுலர் பசங்களா உங்களுக்காக தான். சரி, சிக்கன் வாங்கியாச்சு. இப்போது அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும்ல, நம்ம சமைச்சிட்டா. அதனால் நம்ம 2 நண்பர்களை வர சொல்லியிருக்கோம். ஒன்று மனோஜ், இன்னொன்று அஜித். இவனுங்களை அடிமைன்னு சொல்கிறதா இல்லை தியாகின்னு சொல்கிறதா வெல்விஷர் சொல்கிறதா தெரியல. ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் வரானுங்க. அவனுங்களுக்கு நம்ம சமைச்சு இன்றைக்கி டேஸ்ட், அவனுக்கு முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க போகிறோம். ஓகேவா? அது சந்தோஷமாக பயமானு நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, இல்லை அவனுக்கு தான் சொல்லணும். சிக்கன் மட்டும் இப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டு மனோஜ் பிக்கப் பண்ண 1 hour later. மனோஜை பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. இதோட 3வது டேக். சிக்கன் மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு. அது கூட நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்? ஆச்சி சிக்கன் குழம்பு மசாலா 10 ரூபா பாக்கெட்டு. தேவையான மசாலா இலை, கசகசா எடுத்துருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். பூண்டு எடுத்துருக்கோம், இஞ்சி, பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துருக்கோம். இதில் ரொம்ப நேரமாக இடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மனோஜ் ஸ்டார்ட் பண்ணுறான். எடுத்து இப்படி டொக்கு டொக்கு மாங்க மாங்கன்ற குத்தம். மாங்க மாங்கனா இப்படிதான் சுலபமா கொள்றது, புரியுதா? நான் இந்த மாதிரி ஒரு கடையை எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ கேஜி கறி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடையை எடுத்துக்கோங்க. நான் 1/2 கேஜி எடுத்திருக்கேன். 1/2 கேஜிக்கு அளவுக்கான கடையை எடுத்திருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் 2 கரண்டி, இந்த கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் தேவையாக எடுத்து வச்சுக்க பிரியாணி பட்டை, கசகசா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி வெடிக்காமல் பார்த்துக்கோங்க. தண்ணி போடாதீங்க. இது கூட நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். மசாலா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், அது கூட பச்சை மிளகா போட்டிருக்கோம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக வதக்கிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிப்போம். நான் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். ஏன்னா கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளரும். கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளரும், ஆனால் எதனால கம்மியாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் முடி கலையாக தான் வரும். இதில் நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி
கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதை ஆட் பண்ணிப்போம். என்கிட்ட பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட நீங்கள் கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக சாம்பார் தாளிப்பு போடுவீங்களா அந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக சிக்கன் வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி ஒரு 1 மினிட் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இது 1/2 kgக்கான மசாலா. இது தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணாமல் இருக்கிறதுனால இது உங்களுக்கு வறுத்த கறி மாதிரி டேஸ்ட்லேயும் இருக்கும், கொஞ்சம் கிரேவியாகவும் இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ரசம் இல்லைன்னா சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் குழம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பூண்டு அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். சிக்கன் 5 மினிட்ஸ்லேயே வந்துடும். இப்போ ஆல்ரெடி 2 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு மூடிட்டோம்னா சிக்கன் ப்ராப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொச்சிருச்சு. சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி மாற்றி விட்டுருவோம் வாசனைக்கு. வாசனை எப்படி இருக்கணும்? நான் பீஸ் டேஸ்ட் பண்ணுறேன். நல்லாவே வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பாரு. அட தேனடை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு துண்டு சிக்கனுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது தெரியுமா? வேகவே இல்லை. நல்லா வந்துருக்கு. மனோஜி, உன்னோட ஃபேன் போஸ் அண்ணா வந்து உன்னை வச்சு ஒரு வீடியோ எடுக்க சொல்லியிருந்தாரு. அது இல்லாமல் உனக்கு ஒரு பாட்டு பாட சொல்லி எனக்கு சஜஷன் கொடுத்துருக்காரா. சரி பாரு. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி, ஆசை கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா, வாழ நினைத்தால் வாழலாம். சரிடா, எடுக்கலடா, சும்மா தானே படுக்கிறேன். சரி, சமைச்சாச்சு. அஜித்தும் வந்தான். இதுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான். 2 செஃப் இருக்காங்க, அடிமைகளா. சேஸ் தாமு, வெங்கடேஷ் பட். defeat, post, ela não se defeat,